இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 15ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதயத்தின் பக்தர்கள் அவர் மட்டில் எப்படிப்பட்ட பக்தியை கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். ஒரு சிறிய நிகழ்வின் மூலமாக இன்றைய சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு முறை ஒரு கிராமத்தில் போர் வீரன் ஒருவன் இருந்தான். இவன் நாள்தோறும் தன் ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே திவ்ய நற்கருணை முன்பாக அரசன் முன்னிலையில் எப்படி படை வீரன் மரியாதை கொடுத்து அசையாமல் நிற்பானோ அதே போல இவனும் ஆண்டவர் முன்பாக மரியாதை கொடுக்கக்கூடிய விதத்திலே அசையாமல் 1 மணி நேரம் நின்று கொண்டிருப்பான். இவன் நாள்தோறும் இப்படி சென்று வருகிறதை கண்ட ஒரு குருவானவர் இவனுடைய பக்தியின் அடையாளத்தை பற்றி மிகவே வியந்து, ஏன் இப்படி நாள்தோறும் காவல் காப்பவனைப் போல் நின்று வருகிறாய் என்று கேட்டார். போர் வீரன் குருவானவரை நோக்கி, சுவாமி, என் படைத்தலைவரின் வீட்டு முன் அவரை மகிமைப்படுத்த காவல்காரன் நிற்கிறான். திவ்ய இயேசு என் படைத்தலைவரை விட பல்லாயிரம் மடங்கு அதிக மகிமைக்குரியவர் என்றாலும் கூட இந்த ஆண்டவருக்கு முன்பாக எந்த ஒரு போர் வீரனையும் பார்க்க முடியவில்லை. இதனால்தான் நான் நாள்தோறும் என் ஆண்டவருக்கு முன்பாக 1 மணி நேரம் போய் நிற்கிறேன் என்றான். நீ அப்படி அங்கே நிற்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி என்ன சொல்லுவாய் என்று அந்த குருவானவர் கேட்க, அவன், சுவாமி, போர் வீரனாகிய எனக்கு என்ன ஜெபம் தெரியும்? போர் சேவகர்களுக்கு ஜெபமும் பக்தி முயற்சிகளும் அதிகம் தெரியாது. நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற போது, என் ஆண்டவரே, நீர் அங்கே இருக்கிறீர், உம்மை மகிமைப்படுத்த நான் இங்கே இருக்கிறேன் என்கிற வார்த்தைகளைத்தான் நான் சொல்லுவேன் என்று சொன்னான். குருவானவர் தன்னால் முடிந்ததை செய்து வந்த அந்த போர் வீரனுக்கு இருந்த நல்ல மனதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு இருதயத்தின் அன்பர்களும் இந்த போர் வீரனைப் போல் தங்கள் சோம்பேறித்தனத்தை வெற்றி கொண்டு கெட்ட கிறிஸ்தவர்கள், பிற மதத்தினர் முதலானவர்களின் கேலி கிண்டல்களுக்கு பயப்படாமல் திரு இருதயத்துக்கு விருப்பமான விதத்திலே தங்களால் இயன்றவற்றை செய்யவும், நல்ல கிறிஸ்தவர்களாய் நடந்து ஞான காரியங்களை எல்லாம் தாராள குணத்தோடு நிறைவேற்றவும் உறுதி கொள்ள வேண்டும். திரு இருதயத்தின் மீதான நம்முடைய சிறப்பு பக்தியை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒருவேளை மற்றவர்களுடைய ஏளனத்துக்கும் கேலிக்கும் நாம் உள்ளாகலாம். அதனை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. நம் ஆண்டவரை மகிமையுறச் செய்கிறோம். திரு இருதயத்திற்கு நம்மால் இயன்ற மட்டும் நாம் மேலான ஆராதனையும் வணக்கமும் செலுத்துகிறோம் என்பதை மட்டும் நாம் நினைவில் வைத்திருந்தால் போதும். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், தொடக்க நூலிலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீதிமானாய் வாழ்ந்த நோவா என்பவர் வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு பிரம்மாண்டமான பேழையை தனக்கென செய்து கொள்ளுமாறு
கடவுளால் அறிவுறுத்தப்படுகிறார். அவ்வாறு அவர் அந்த பேழையை செய்கிற பொழுது மற்ற மக்கள் அவரை கண்டு இகழ்ந்து கேலி செய்தார்கள். ஆனால் நோவா கடவுளின் வார்த்தையின் பேரில் நம்பிக்கை வைத்து அவர்களுடைய கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் காது கொடாமல் தன்னுடைய வேலையை செய்து வந்தார். சில நாட்களுக்கு பிற்பாடு வெள்ளப்பெருக்கு வந்து தன்னை நிந்தித்தவர்கள் படுகின்ற துன்பத்தையும் அழிவையும் நோவா தன்னுடைய கண்களால் கண்டார். ஆனால் அவரோ தன் குடும்பத்தோடு அந்த பேழையினுள் வைத்து கடவுளால் காப்பாற்றப்பட்டார். மற்ற மக்கள் அதை குறித்த அறிவே இல்லாமல் மடிந்தார்கள். கடவுளுக்கு உண்மையாயிருந்து அவருடைய கட்டளைப்படி நடந்த நோவா காப்பாற்றப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நோவா என்பவருடைய பெட்டகத்தை விட, அந்த பேழையை விட உண்மையான தேவ பெட்டகம், மனிதர்களுக்கு அடைக்கலமும் மீட்புமாகிய திரு இருதயத்திலிருந்து நம்முடைய விருப்பு வெறுப்புகளை வெற்றி கொள்ள இருக்கக்கூடிய அந்த திரு இருதயத்தை நாம் நமதாக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். அந்த திரு இருதயம் என்கிற பேழை நமக்கு வரக்கூடிய அனைத்து ஆபத்துகளிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் மிகுந்த பாதுகாப்பளித்து நம்மை நித்திய அமைதியில் இளைப்பாறச் செய்யும். எனவே அன்பார்ந்தவர்களே, மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று நாம் கவலைப்படாமல், அவர்கள் ஏதாவது சொல்லுவார்களே என்று அதை குறித்து யோசிக்காமல், திரு இருதய ஆண்டவருக்கு நம்மால் இயன்ற பக்தி முயற்சிகளை ஏறெடுப்போம். அவருடைய இதயத்தின் ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம்.